Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence. தூத்துக்குடி ஆம்னி பேருந்து நிலையத்தில் கோவை தனியார் கேட்டரிங் கல்லூரி மாணவன் அஜய் தேவகுமரன் என்பவரிடம் செல்போன் கேட்டு தகராறு செய்த திருநங்கை ஒருவர் அவரை கத்தியால் வெட்டிவிட்டு தப்பியோடியுள்ளார். முன்னதாக அதே அரசு பேருந்தில் பல பயணிகளிடம் திருநங்கை தகராறில் ஈடுபட்டுள்ளது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. என்னோட பேர் அஜய் தேவகுமரன். என்னோட ஊர் குளத்தூர் பக்கத்தில் உள்ள பனையூர். நான் கோயம்புத்தூரில் உள்ள சங்கரா காலேஜில் படிக்கேன். இப்போ கல்லூரி விடுமுறைனால வீட்டுக்கு வந்திருந்தேன் 3 நாள். இப்போ திரும்பி போகிறக்காண்டி பஸ் ஏறுறக்காண்டி ஆம்னி பஸ் புக் பண்ணியிருந்தேன். அதனால தூத்துக்குடி வர்றதுக்காண்டி வந்தேன். அப்போ சொல்ல ஒரு வட்டக்கோயில்கிட்ட ஒரு திருநங்கை அக்கா ஏறினாங்க. அவங்க என் செல்ஃபோனை கேட்டாங்க. நான் கொடுக்கல. உடனே பஸ்லேயே ஒரு 10 பேர் தான் இருப்போம். அதில் ஒரு 5 பேர்கிட்ட செல்ஃபோன் கேட்டாங்க. டிரைவர், கண்டக்டர் எல்லாத்தையும் கேட்டாங்க. யாருமே கொடுக்கல. அதுக்கடுத்து அவங்க என்னை நோட் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க. அது எங்களுக்கு தெரியலை. கடைசியாக நான் ஆம்னி பஸ்ஸுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்பயும் சொல்லி யாருமே இல்லை பக்கத்தில். அதுக்கடுத்து ஆம்னி பஸ் வந்துச்சு. நான் சீட் நம்பர் சொல்லி உள்ளே போய் ஏறி உட்காந்துட்டேன். பஸ் டிரைவர் நீ வெளியே நின்னாரு. அவங்க எப்படி ஏறி வந்தாங்கன்னு தெரில. ஆனால் ஏறி எனக்கு பின்னாடி ஊடியா என்னோட கழுத்தில் கத்தி வச்சுட்டு உன் செல்ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லி மிரட்டினாங்க. அதில் நிறைய வெட்டுக்காயங்கள் போட்டாங்க. அதுக்கடுத்து கீழே பார்க்க பஸ் டிரைவரையும் காணும், போலீஸும் இல்லை. ஒரு அரை மணி நேரமாக இருக்கும். போலீஸும் இல்லை, பஸ் டிரைவரையும் காணும். அதுக்கடுத்து பஸ் டிரைவர் நான் தான் பஸ் டிரைவரு, நான் போலீஸ் இருக்கான்னு போய் பார்க்க போனேன் அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக பதில் சொல்லிட்டு பஸ் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுக்கடுத்து ஒரு அண்ணன் தான் எனக்கு ஆம்புலன்ஸு புக் பண்ணி ஆம்புலன்ஸ் வர சொல்லி அனுப்பி விட்டாங்க. பின் கழுத்து, நாடி, கண்ணம், காது 2 காதுலையுமே பட்டிருக்கு. மொத்தம் எவ்வளவு தையல் உங்களுக்கு போடப்பட்டு? தையல் ஒரு 25க்கு மேலே தான் போட்டிருக்காங்க. இந்த சம்பவம் நீங்க எப்படி பாக்கீங்க? பேருந்து நிலையத்தில் இப்படி நடந்திருக்கு. அதாவது மக்கள் அவ்வளோதான். என்னன்னா யாருமே மக்களை அவ்வளோ இதுவாக தான் நினைக்கிறாங்க. ஒருத்தன் வெட்டுக்காயம் பட்டு கிடக்குறான். ஒரு ஆம்புலன்ஸுக்கு கூட ஃபோன், நாங்கள் ஒரு 10 பேர் மேலே இருப்பாங்க என் பக்கத்தில். யாருமே ஒரு போலீஸுக்கு கூட ஃபோன் பண்ணலை. கேட்டால் உங்கள் கூட வந்தவங்களை அடிக்க சொல்லுங்கள், உங்கள் கூட வந்தவங்கள ஃபோன் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி போலீஸுக்கும் யாருமே கால் பண்ணலை. கேட்டால் அதே தான் சொன்னாங்க. ஏன்னா என் கூட வந்தது ஃபர்ஸ்ட் இயர் பையன், ஒரு சின்ன பையன் தான் வந்திருந்தான். Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence.